எதற்கும் துணிந்தவன் அடுத்து எந்த அப்டேட்டும் இல்லாத சூர்யா ஃபேன்ஸ்க்கு ஒரு அப்டேட் கிடைச்சிருக்குங்க. சிறுத்தை சிவா இயக்கத்துல சூர்யா நடிச்ச கங்குவா படம் இந்த ஆண்டு வெளியாகும்னு எதிர்பார்க்கப்படுதுங்க. ரிலீஸ் டேட்டை பத்தி அந்த படத்தோட ப்ரொடியூசர் பாப்தா தனஞ்சயன் சொல்லிருக்காரு. பல வெற்றி படங்களை கொடுத்த நம்ம சிறுத்தை சிவாவோட சூர்யா, திஷா பத்தானி, பாபி தியோல்னு உள்ளிட்ட பல முன்னணி கதாபாத்திரங்கள் நடிக்கிறாங்க. 10க்கும் மேற்பட்ட மொழிகள்ல இந்த படம் 3D தொழில்நுட்பத்துல வெளியாக போகுதுங்க. படத்தோட எல்லா வேலையும் ஆகஸ்ட் மாசத்தோட முடியுதுன்னு சொல்லிருக்காங்க. செப்டம்பர் மந்த் நம்ம தளபதியோட கோட் வெளியேறனால அக்டோபர் மாசம் எண்ட்ல தீபாவளியை முன்னிட்டு இந்த படம் ரிலீஸ் ஆக போறதா அந்த படத்தோட ப்ரொடியூசர் தனஞ்சயன் சொல்லிருக்காரு. தலைவரோட வேட்டையன் படமும் அக்டோபர் மாசம் தான் ரிலீஸ் ஆகுது. கங்குவா படமும் வேட்டையன் படமும் கிளாஷா கூட அமையலாம். ரீசெண்டா ஸ்டுடியோ கிரீன் ஆபீஸ மும்பைல ஒரு இடத்துல பெருசா அமைச்சிருக்காங்க. அதனால கங்குவா படம் ஹிந்திலயும் பிசினஸ் பண்ணணும்னு ஸ்டுடியோ கிரீனோட ஹெட் ஞானவேல் ராஜா ஒரு பிளானோட தான் இருக்காரு. ஸ்டுடியோ கிரீன்னா கங்குவா படத்தையும் தங்கலான் படத்தையும் தயாரிக்கிறனால ஒரு படத்தோட ரிலீஸ்க்கும் இன்னொரு படத்தோட ரிலீஸ்க்கும் ஒரு டைம் கேப் வேணும். இந்த நிலையில ஜூன் மாசத்துல தங்கலான் படம் வெளியில வரும்னு நம்ம சேனல்லயே ஒரு வீடியோல சொல்லியிருப்பேன். ஆனா அதுக்கப்புறம் எந்த ஒரு அப்டேட்டும் தங்கலான் பத்தி இல்ல. அதனால ரிலீஸ் ஜூலை மாசத்துக்கு தள்ளி போக வாய்ப்பு இருக்கு. சரி, சூர்யா நடிச்ச சூரரை போற்று, ஜெய் பீம் இந்த மாதிரி நல்ல படங்கள் எல்லாமே OTTல வந்துருச்சு. எதற்கும் துணிந்தவன் தியேட்டர் ரிலீஸ் ஆச்சு. இருந்தாலும் பெரிய வரவேற்பு அந்த படத்துக்கு இல்ல. சோ சூர்யாவை 2 வருஷம் கழிச்சு தியேட்டர்ல பார்க்க போறோம். கண்டிப்பா சூர்யா ஃபேன்ஸ்க்கு இது ஒரு பிக் ஸ்கிரீன் கொண்டாட்டமா இருக்குங்க. நீங்க கங்குவா படத்துக்கு வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா கமெண்ட் செக்ஷன்ல எஸ்ன்னு டைப் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுங்க. சூர்யா ஃபேன்ஸ் உங்க குரூப்ல இதை ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோ பாக்குற 98% ஆட்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துட்டு இருக்கீங்க. சோ அடுத்தடுத்து வர பிலிம் அப்டேட் தெரிஞ்சுக்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல உள்ள பெல் ஐகானை மறக்காம கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.